Hello guys, welcome back to my channel. Previous video la double chain எப்படி போடுறது அப்படிங்கறத பார்த்தோம். இந்த வீடியோல back chain எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை subscribe பண்ணாம இருந்தா subscribe பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ பாருங்க எப்பவும் போல ரிவர்ஸ்ல ஒரு chain போட்டுக்கோங்க. போட்டுட்டு long chain ஒன்னு போடுங்க. பக்கத்திலே வந்து ஒரு குட்டியான செயின் போடுங்க. லாங் செயின்னா ஒரு பேசிக் செயின் போடணும் இல்லையா, அதுவே வந்து கொஞ்சம் நீளமா போட்டுட்டு பக்கத்துல ஒரு குட்டி செயின் போட்டுட்டு இப்போ அந்த த்ரெட்டை பின்னாடி கொண்டு போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா லாங் செயின், அதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி நீங்கள் வெளியே எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், லாங்காக ஒரு செயின், பக்கத்தில் ஒரு குட்டி செயின், ரிவர்ஸில் கொண்டு போயிட்டு அந்த லாங்காக போட்ட செயின்குள்ளேயே இன்னொரு குட்டி செயின் போடுறோம். போட்டு திரும்ப முன்னாடி கொண்டு வந்துடுவோம். ஓகேங்களா? இப்போ லாங்காக ஒரு செயின், பக்கத்தில் ஒரு குட்டி செயின் போட்டுட்டு அந்த ரிவர்ஸில் அதாவது பேக் சைடு கொண்டு போய் லாங்காக போட்ட செயின்குள்ளேயே ஒரு குட்டி செயின் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேக் செயின் வந்து கிடைக்கும். நார்மலாக போடுற செயினை விட இந்த செயினில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செயினோட எண்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த முடிச்சு மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பேக் செயின் சொல்கிறாங்க. இந்த செயினை வந்து நீங்கள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம பேக் நெக்லாம் யூஸ் பண்ணலாம். பேக் நெக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 லைனுக்கு 3 to 4 லைனுக்கு வந்து நீங்கள் த்ரெட் ஒர்க் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது டெய்லர் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம பார்டர் கொடுக்குற இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து கண்டிப்பாக நீங்கள் பேக் செயின் யூஸ் பண்ணலாம். ஒரு கொடி பேட்டர்னோ அப்படி இல்லை ஒரு ஸ்டெம் பேட்டர்ன், அதாவது ஒரு ஸ்டெம் மாதிரி வருது இல்லையா, அந்த மாதிரி இடத்துலையும் வந்து இந்த பேக் செயின் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். வீடியோவை நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஃபுல்லாக வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். பாருங்கள், லாங்காக ஒரு செயின் போடுறேன். போட்டுட்டு அது பக்கத்துலேயே குட்டியாக ஒரு செயின் போடுவோம். இந்த மாதிரி குட்டி செயின் போடும்போது அந்த இடம் லாக் ஆகிடும். இப்போது ரிவர்ஸில் கொண்டு போய் அதாவது பேக் சைடு கொண்டு போய் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா பெரிய செயின், அந்த செயின்குள்ளேயே அகெயின் ஒரு குட்டி செயின் போடுறீங்க. இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேக் செயின் கிடைக்கும். ஒவ்வொரு செயின் எண்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு முடிச்சு மாதிரி உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இது பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். லுக் வைஸுமே வந்து அழகாக இருக்கும். இப்போ வந்து இதை என்நோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சில்க் த்ரெட்டில் வந்து யூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணாதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போதே சில்க் த்ரெட்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜரி த்ரெட்டில் தென் எல்லா ஒர்க்குமே வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் வீடியோவில் இந்த சில்க் த்ரெட்டில் அந்த அளவுக்கு நம்ம கிளியரன்ஸ் தெரியாது. அதுக்காக தான் வந்து நான் சில்க் த்ரெட்டில் பண்ணாமல் உங்களுக்கு ஜரி த்ரெட்டில் பண்ணியிருக்கேன். இப்போது அகெயின் வந்து சில்க் த்ரெட்டில் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி க்ரீன் கலரில் 2 த்ரெட் எடுத்திருக்கேன். எப்பயும் செயின் போட்டிங்க அப்படின்னா ரிவர்ஸில் ஒரு செயினை போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த இடம் வந்து உங்களுக்கு லாக் ஆகிடும். ஓகேங்களா? த்ரெட்டு பிரிஞ்சு வராது சீக்கிரமாக. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாங்காக ஒரு செயின் போட போகிறோம். ஓகேங்களா? கொஞ்சம் பெருசாக போடுங்க. போட்டுட்டு அதை ஒட்டியே வந்து பக்கத்தில் ஒரு குட்டியான செயின், இந்த குட்டி செயின் போட்டுட்டு மேல் பார்த்து நீங்கள் இழுக்கும்போது அந்த இடம் லாக் ஆகிடும். இப்போ வந்து நீங்கள் அந்த லாங் செயினுக்குள்ளே அகெயின் ஒரு குட்டி செயின் போட்டு முன்னாடி பக்கம் இழுக்கிறீங்க. இப்போ பாருங்கள், பக்கத்தில் ஒரு குட்டி செயின் போட்டுட்டு திரும்ப ரிவர்ஸில் அதாவது மேல் பார்த்து கொண்டு போய் அந்த செயின்குள்ளேயே வந்து இன்னொரு குட்டி செயின் போட்டுட்டு முன்னாடி பக்கம் கொண்டு வரீங்க. இந்த மாதிரி போடும்போது அந்த செயின் முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா முடிச்சு மாதிரி உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ ஜரி த்ரெட்டில் உங்களுக்கு அந்தளவுக்கு கிளியராக தெரியல, அதனால தான் வந்து உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் தெரியல, அதனால ஜரி த்ரெட்லேயும் போட்டு காட்டியிருக்கேன், சில்க் த்ரெட்லேயும் போட்டு காட்டியிருக்கேன். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா த்ரெட்டு ரொம்ப மெலிசாக இருக்கும், உங்களுக்கு சீக்கிரம் கட் ஆகிடும். எப்போவும் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்துடும். ஏன்னா சில்க் த்ரெட்டில் வந்து நிறைய வந்து ஸ்டிச்சஸ் நம்ம போட முடியும். த்ரெட் அதாவது லீஃப் ஃபில்லிங் இதெல்லாம் வந்து சில்க் த்ரெட்டில் கொடுக்கும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும், ஒர்க்குமே பார்க்க அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணோட் வந்து நீங்கள் வெளியவும் போட்டுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா உள்ளேயும் போட்டுக்கலாம். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஆரி ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங்கும் பண்ணி கொடுக்குறோம். இந்த சர்வீஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி உள்ள ஆரி ஃப்ரீ கிளாஸஸ் வீடியோலாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை போய் செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு புரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.